வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லோக்கலில் தான் ஒரு டியூட்டி எடுத்து, அது ரெகுலர் கஸ்டமர் தான். ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன் இந்த காரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை லோக்கலில் ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன மீட்டிங் இருக்கும்போது கஸ்டமருக்கு சாவியை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கிறது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னாங்க. நான் எப்போயுமே க்ளீன் பண்ணிடுவேன். அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வண்டியை வாங்கி ஃபுல்லாக வந்து துணியை வச்சு நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்படியே பக்காவாக வேறு எதுவும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, வேறு யாரையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள இன்டீரியர்லாம் நீட்டாக எல்லாத்தையுமே மேட்டெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு அப்படியே சின்னதாக ஒரு செக்கிங் தான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, உள்ளே வந்து ரொம்ப நாளாக க்ளோஸில் இருந்துச்சுல்ல, அதனால் நான் செக் பண்ணிவிட்டு மேட்டெலாம் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் தட்டிட்டு அப்படியே உள்ள இன்டீரியரில் போயிட்டு அப்படியே வண்டியை ஓப்பன் பண்ணி வண்டியை கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ரன் ஆகாமல் இருந்தது. கிட்டத்தட்ட நானே வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருக்கும். அதனால் அப்படியே வண்டியை ஓப்பன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு 5 days ஆர் 2 டேஸ்க்கு ஒன்ஸு வண்டி ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஏன்னா பேட்டரி டவுன் ஆகும் வைக்கும். அதனால் நான் வண்டியை வந்து அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்டீரியர்லாம் செக் பண்ணி, சீட்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, டஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்டீரியர்லாம் அப்படியே இது பண்ணிட்டு தொடச்சிட்டு, இது வந்து ஹோண்டா சிட்டி வந்து வண்டி வந்து வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நானும் தொடச்சி எல்லாமே இன்டீரியர்லாம் செக் பண்ணிவிட்டு, இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ஹோண்டா சிட்டியில். அப்படியே ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு கஸ்டமரு சொன்னாங்க, ஒரு 1/2 hourல வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, டீ இது காஃபி இது சாப்பிட்றதா தான் போயிட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்க. இல்லை சார், நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தேன், நான் வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் வாங்க சார் அப்படின்ட்டு. ஓகே, அவங்க இன்னும் சாருங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. நானும் உள்ளே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காரெலாம் தொடச்சிட்டு அப்படியே வண்டியை கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ரன் பண்ணலான்ட்டு ஏசி இதெல்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தேன். சரி, கஸ்டமரும் வருவாங்களே, டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். கஸ்டமர் இன்னும் வரல. சரி, ஓகே, வண்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாக ஓடட்டும் அப்படின்ட்டு வண்டியை ரன்னிங்லேயே விட்டுருந்தேன். ஏசி ஆன் பண்ணியிருந்தேன். சரி, அப்படியே வெளில போயிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த டயர்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஓகே, கஸ்டமர் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே நானும் ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க போல், நானும் கரெக்டாக சீட் பெல்ட்டு போட்டு, சேஃப்டி முக்கியம், சீட் பெல்ட்டு போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சொன்னாங்க, நான் போய் கேட்டை ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பின்னாடி ரிவர்ஸில், ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும், ரோட்டுக்கும் வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். அதனால் சேஃப்டியாக பொறுமையாக இறக்கணும். அதனால் சாருங்க வந்து பின்னாடி போய்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துக்கிருந்தாங்க. நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி, ஓகே, கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேங்கு தான் இருந்தது. அதையும் போடணும்னு சாருங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி, ஓகே, கிளம்புனேன். இங்கேருந்து கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கேன்னு தெரில, சைதாப்பேட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நானும் எல்லாமே செக் பண்ணிட்டு ஏசியெல்லாம் செக் பண்ணிவிட்டு கூலிங்கும் நல்லா இருந்துச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை. ஏன்னா எந்த இஷ்யூனாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால் வண்டி பக்காவாக செக் பண்ணிட்டு வண்டி நீட்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன இன்டீரியர்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஓகே, சீட்லாம் நீட்டாக இருக்குது அப்படின்னு நானும் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். வீட்டில் இருந்து அண்ணா நகர் போகணுன்னு சாருக்கு சொன்னாங்க. சரி, போகிற வழியில் வந்து ஒரு விநாயகர் கோயிலையும் சாமியை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு காரில் இருக்க விநாயகருக்கு பூவை வாங்கி அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதையும் நல்லா சாமியை வேண்டிட்டு சரி, ஓகே, நல்ல வைபாக இருந்தது. ஏர்லி மார்னிங்கு நல்லா விநாயகர் தரிசனம் பண்ணது. ஒரு டிஃபனை முடிச்சிடலாம் அப்படின்றது இதுதான் பார்த்தோம். ஒரு சங்கீதாவில் போயிட்டு ஒரு மினி டிஃபனையும் சாப்பிட்டுட்டு கஸ்டமரும் சாப்பிட்டாங்க, ஒரு டீயும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வந்து அண்ணா நகர் போயிடலான்னாங்க.
போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வேலையெல்லாம் சென்னையில் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே 2024 மேக்ஸிமம் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே போகிற வழியில் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தாங்க. கேப்டன் ஆலயத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் கடை இருந்துச்சு. அங்கே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டாங்க. நான் கேப்டன் ஆலயத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அப்படின்னு நல்லா கேப்டன் பெருமையாக இருக்குது. கேப்டன் பேர் சொல்லும் போது விஜயகாந்த் பேர் அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க. சரி ஓகே, நேரம் வந்து அண்ணா நகர் கொடுப்பா வண்டியாக இருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக கீழ்ப்பாங்க சேத்பட்டு போயிட்டு பேங்க்கு போகணும்ப்பா, அங்கே போயிருப்பா அப்படின்னாங்க. கீழ்ப்பாங்க சேத்பட்டு போயிட்டு சரி ஓகே டைம் என்னான்னு கேட்டாங்க. மணி 1 o'clock ஆகுது சார் அப்படின்னு. சரி ஓகே வெயிட் பண்ணு, நம்ம லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மவுண்ட் ரோட்டில் இருக்கிற கீதமுக்கு லஞ்சுக்கு போய் அங்கே ஒரு லஞ்சு சாப்பிட்டு ஒரு சின்ன மினி சார். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, இன்னொரு பேங்க் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லபடியாக கொண்டு வந்து கஸ்டமரையும் ட்ராப் பண்ணிட்டேன். டியூட்டி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இது உட்லாண்ட் சேட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கு, அங்கே ஒரு பேங்க்கு, அதையும் முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் சேஃப்டியாக. தேங்க்யூ.